ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியான, நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு செய்யக்கூடிய ஒரு ராகி புட்டிங் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து நம்ம எந்த சுகருமே ஆட் பண்ண போகிறதில்ல. சுகர் கட் ரெசிபி தான் இது. கம்ப்ளீட்லி சுகர் கட். இது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இந்த ராகி புட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு ஸ்வீட் கொடுக்க போகுது. அதனால் நான் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் அளவு ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும். அதாவது ரொம்ப நம்ம சர்க்கரை போட்டு செய்கிற மாதிரி நல்ல இனிப்பு கொடுக்காது. நம்ம ஒரு மைல்டாக ஸ்வீட் சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் வந்து நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸோடு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போ அதோட நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம பேரிச்சம்பழம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நட்ஸு சேர்த்துறேன். இது வந்து வால்நட் வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். வால்நட் நிறைய போட்டோன்னா ரொம்ப ஒரு துவர்ப்பு வந்துடும். அதனால் வால்நட் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி, இப்போ இதோட பாதாம் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பின மாதிரி வரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா 1-2 அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து இதை அப்படியே வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்குவோம். நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழம் நட்ஸு கலவையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு நல்ல நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நெய் ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிறப்போ நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போது இதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு இதையே மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்குவோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அதே கப்பில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து ஸ்பூனில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கிளறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து ராகி மாவை சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கிளறிட்டு இருக்கோம்ல, அதாவது வெந்துக்கிட்டு இருக்குல்ல நம்மளோட டேட்ஸ் நட்ஸு, அதோடு சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறின ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இருத்து நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே இப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போது நம்ம இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம கிளறிக்கிட்டு இருக்கிற மாவோட இதையும் சேர்த்துக்குவோம். இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புட்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வர்றதுக்காக மட்டும்தான் சேர்த்துறோம். வேறு எந்த காரணத்துக்காகவும் கிடையாது. இப்போ நம்ம ராகி மாவும் நட்ஸும் மட்டும் சேர்த்தனோன்னா கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால இது வந்து நம்ம கட் பண்ணி புட்டிங் மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவரையும் வந்து நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கிளறினீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒயிட்டாக இருக்கிறதே தெரியாதப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் தான் ஆகும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போது இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம போட்டிருக்க நெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா நான் ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா மாற்றிக்க போகிறேன். இப்போ இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டே வந்து நான் நெய் தடவிட்டு கீழே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பாதாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் அப்படியே ஊற்றிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம மூடி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது.
இப்போ பாருங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள் கை வச்சா கூட நம்மளுக்கு ஒட்டாது. நல்லா ஆறிடுச்சு. உள்ளே ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு நைஃப்லேயே வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து பிளேட்டில் திருப்பி போட்டு காமிக்கிறேன். சூப்பராக பார்க்கவே நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ராகியில் தான் செஞ்சதான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைங்க இனிப்பு சாப்பிடுவாங்க, ஆனால் எங்களுக்கு சர்க்கரையெல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ அருமையான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ராகி புட்டிங். இதில் நம்ம சுகர் எதுவுமே சேர்த்தல, அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. கத்தியில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வரும். இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரியும் இருக்கிறனால குழந்தைங்க ஈஸியாக முழுங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வாயில் போட்டோடனே பார்த்திங்கன்னா ஒடுக்குன்னு உள்ளே போயிடும். அவ்வளோ வந்து ஸ்ட்ரெயினும் இருக்காது. வெட்டும் போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சுகர் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சுகர் கட் பண்ணிவிட்டு அந்த சுகரோட கிரேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ண வரும். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு புட்டிங் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதை சுகர் இல்லாமல் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், உங்களுக்காக கையிலையும் பிச்சு காமிக்கிறேன். சூப்பராக ரொம்ப டேஸ்டியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சுகர்லெஸ் ரெசிபீஸ் நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர். பாய்.